என் வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். ரெட்மியோட கே சீரிஸில் ஒரு ஃபோன் வந்து புதுசாக லான்ச் ஆக போகுது கூடிய சீக்கிரமாக. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரெட்மியோட கே சீரிஸ் வந்து நல்லா ஹிட்டான மாடல்னு சொல்லலாம். ரீசெண்டாக கூட ரெட்மி K70 வந்து ஒரு 4 வருஷம் முன்னாடி லான்ச் பண்ணியிருந்தாங்க. நல்லாவே ஹிட்டான ஃபோனே சொல்லலாம். இப்போ கூடிய சீக்கிரமாக வந்து ரெட்மி தரப்புலேருந்து ரெட்மி K70 சீரிஸில் ரெட்மி K70 மற்றும் K70 Pro இந்த ஃபோன் வந்து இந்த மாதம் இல்லைனா வந்து அடுத்த மாதம் லான்ச் ஆக போகுது இந்தியாவில். இந்த ஃபோனை குயிக்கான அன்பாக்சிங் பார்த்துடலாம். நம்மக்கிட்ட K70 ஃபோன் இருக்குது. இந்த ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணி இந்த ஃபோன் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த ஃபோன் வந்து இந்த ப்ரைஸ்க்கு ஜஸ்டிஃபை ஆகுமா, இந்த ஃபோனில் ப்ராசர் எப்போ இருக்குது, டிஸ்பிளே எப்போ இருக்குது எல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் பார்த்துக்கிறது கௌதம் நியூஸ் சேனல். வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த K70 ரெட்மி K70 இந்த ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணி எப்போ இருக்குன்னு பார்க்க போகிறோம். அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸுக்கு வெளியில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். பாக்ஸ் வந்து பிளாக் கலரில் இருக்குது. மேலே வந்து ரெட்மின்னு போட்டிருக்காங்க. கீழே வந்து பெருசாக K70 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணோன்னே உள்ளே வந்து ஃபோன் தான் இருக்குது. பார்க்க நல்லா இருக்குது. அப்புறமா பார்க்கலாம். ஃபோனுக்கு அப்புறமா வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிம் டூல் இருக்குது. அப்புறமா ஒரு கேஸ் கொடுப்பாங்க. அப்புறமா ஒரு ரெட்மிக்கான சார்ஜரு. எத்தனை வாட் சார்ஜர்னா 120 வாட்ஸ்க்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அப்புறமா ஒரு டைப் சிக்கான கேபிளும் இருக்குது, அதுவும் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த ரெட்மி K70 இந்த ஃபோன் வாங்கிட்டு வந்தீங்கன்னா இது எல்லாமே உள்ளே கொடுப்பாங்க, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபோனோட குயிக்கான ஃபிசிக்கல் ஒரு பார்த்துடலாம். இந்த ஃபோனில் ரைட் சைடில் வந்து பவர் பட்டன் இருக்குது, கூட வந்து வால்யூம் பட்டனும் இருக்குது. லெஃப்ட் சைடில் வந்து பிளாங்காகவே இருக்குது. டாப்பில் வந்து ஐஆர் பிளாஸ்டர் மட்டும் ஒரு செகண்டரி மைக்கும் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் வந்து ஒரு டைப் சிக்கான சார்ஜிங் போர்ட் இருக்குது, பிரைமரி மைக் இருக்குது, ஒரு ஸ்பீக்கர் இருக்குது, கூட வந்து உங்களுக்கு சிம் ட்ரைவும் இருக்குது. இதான் இந்த ஃபோனோட குயிக்கான ஃபிசிக்கல் ஓவர்வியூ. இந்த ஃபோனோட ப்ராசர் பற்றி பார்க்க போகிறோம். ப்ராசர் பொறுத்தளவுக்கு Qualcomm Snapdragon 8 Gen 2 கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசர் வந்து ஒரு ஆக்டோகர் ப்ராசரு, 4 நானோம்கான ஒரு ப்ராசரும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் ஜிபியூ பொறுத்தளவுக்கு Adreno 740 கொடுத்துருக்காங்க. நீங்கள் கேமில் அதுக்கு நல்லாவே இருக்க போகுது. நீங்கள் பெரிய பெரிய டாஸ்க் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து இந்த ஃபோன் எந்த ஒரு இஷ்யூ வர வாய்ப்பு இல்லை, நல்லாவே இருக்க போகுது. இந்த ஃபோனில் உங்களுக்கு வந்து கேமில் ஆடுறதுக்கும் எடிட் பண்ணதுக்கும் நல்லாவே சூப்பராகவே இருக்க போகுது. இந்த ஃபோனோட ரேம் வேரியன்ட் அண்ட் ப்ரைஸிங் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபோனில் உங்களுக்கு வந்து 4 வேரியன்ட் வரும்னு சொல்லியிருக்காங்க. பட் அந்த 4 வேரியன்ட் வந்து சைனா லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் வந்து எத்தனை வரும்னு தெரியவில்லை. உங்களுக்கு 4மே சொல்கிறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபோனோட லோயர் வேரியன்ட் வந்து 12GB RAM 256GB ஸ்டோரேஜ். செகண்ட் வந்து 16GB RAM 256GB ஸ்டோரேஜ். மூணாவது வந்து 16GB RAM 512GB ஸ்டோரேஜ். ஹை எண்ட் வந்து 16GB RAM 1TBக்கான ஸ்டோரேஜும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் உங்களுக்கு வந்து டைப் சி வந்து அந்த ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் வந்து UFS 4.0 கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஸ்பீடாகவே இருக்க போகுது. இந்த ஃபோன் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா 35,000 வந்து 50,000 இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த ரேம் வேரியன்ட் பொறுத்தளவுக்கு. பட் வந்து இந்தியாவில் எந்த ரேம் வருதுன்னு தெரியல, ப்ரைஸிங் எப்படி கொண்டு வராங்கன்னு தெரியல, பொறுத்து வந்து பார்ப்போம். ரஃபாக உங்களுக்கு வந்து 50,000 to 60,000 வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் கன்ஃபார்மாக சொல்லலை, நான் பொறுத்து வந்து பார்ப்போம். இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பார்க்க போகிறோம். டிஸ்பிளே பொறுத்தளவுக்கு 6.67 இன்ச்சுக்கான ஒரு OLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளே சூப்பராகவே இருக்க போது. உங்களுக்கு வந்து ஒரு 120 ஹெர்ட்ஸ்க்கான ஒரு ஃபாஸ்ட் ரிஃப்ரெஷ் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே குவாலிட்டியும் நல்லாவே இருக்க போகுது. பிரைட்னஸ் பொறுத்தளவுக்கு 4000 nitsக்கான ஒரு பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அவுட்டோரில் நீங்கள் யூஸ் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து எந்த ஒரு இஷ்யூ வர வாய்ப்பு இல்லை. இந்த ஃபோனோட ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் பற்றி பார்க்க போது 1440x3200க்கான ஒரு பிக்சல்ஸும் இருக்குது. ஸ்க்ரீன் சைஸும் நல்லா இருக்குது. ஸ்க்ரீன் டிஸ்பிளே குவாலிட்டியும் நல்லாவே இருக்க போகுது. இந்த ஃபோனோட பேட்டரி பற்றி பார்க்க போகிறோம். பேட்டரி பொறுத்தளவுக்கு 5000 mAhக்கான ஒரு மேசிவ் பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்கு 120 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. இது சார்ஜ் வச்சு மொபைலில் சார்ஜ் போட்டிங்கன்னா உங்களுக்கு 18 மினிட்ஸில் வந்து நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணிக்கலாம். 0 to 100 வரைக்கும் அந்த ஒரு ஆப்ஷனும் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட கேமரா பற்றி பார்க்க போகிறோம். கேமரா பொறுத்தளவுக்கு 3 கேமரா கொடுத்துருக்காங்க. பின்னாடி முதல் கேமரா வந்து 50 மெகாபிக்சலுக்கான ஒரு ஒயிட் கேமரா, ரெண்டாவது வந்து 8 மெகாபிக்சலுக்கான ஒரு அல்ட்ரா வைட் கேமரா, மூணாவது வந்து 2 மெகாபிக்சலுக்கான ஒரு மேக்ரோ கேமரா. கேமரா பொறுத்தவரை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். இந்த ஃபோனுக்கு வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். இந்த 8 and 2 மெகாபிக்சல் வந்து அவ்வளோ யூஸ் கிடையாது, அவ்வளோ வந்து நல்ல கிளாரிட்டி கொடுக்காது. இந்த மெயின் கேமரா மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபோனில் உங்களுக்கு வந்து LED ஃப்ளாஷ் இருக்குது, கூட வந்து HDR சப்போர்ட் இருக்குது, பலரமா சப்போர்ட் இருக்குது. வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து 8K எடுக்கிறதா இருந்தீங்கன்னா 24 FPS வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது 4Kனா 60 வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த ஒரு ஆப்ஷனும் இந்த ஃபோனில் வீடியோவில் இருக்குது. இந்த ஃபோனோட செல்ஃபி கேமரா பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் உங்களுக்கு வந்து சென்டரில் ஒரு பஞ்சுவல் கேமரா கொடுத்துருக்காங்க. எத்தனை மெகாபிக்சல்னா 16 மெகாபிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா. இந்த ஃபோனில் உங்களுக்கு வந்து HDR சப்போர்ட் இருக்குது. செல்ஃபி வீடியோ எடுக்கணும்னா மேக்ஸிமமாக 1080p at 60 FPS வரைக்கும் நீங்கள் வீடியோ எடுத்துக்கலாம். அந்த ஒரு ஆப்ஷனும் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட வெயிட் பற்றி பார்க்க போகிறோம். வெயிட் பொறுத்தளவுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா இந்த ஃபோனில் வந்து பேட்டரி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த ஃபோனில் வெயிட் பொறுத்தளவுக்கு 210 கிராம்ஸ் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம், கன்ஃபார்மாக தெரிய வரல. லீக்ஸ் படி 210 கிராம்ஸ் இருக்கலாம்னு தெரிய வந்திருக்கு. இந்த ஃபோனில் உங்களுக்கு OS பொறுத்தளவுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. Android 14 உங்களுக்கு வரப்போகுது.
கூட வந்து ஹைப்பர் ஓஎஸ்னு ஒரு ஓஎஸில் வரப்போது இந்த ரெட்மியோட புது ஓஎஸ்னு தெரியும் உங்களுக்கு. MIUI வந்து ஃபைனலாக வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து ஹைப்பர் ஓஎஸ் வரப்போகுது. இந்த ஃபோன் எப்போ இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். அப்புறமா இந்த ஃபோனோட கலர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். கலர்ஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 5 கலரில் வரப்போகுது. முதல் கலர் வந்து பிளாக் கலர், அப்புறமா சில்வர் கலர், அப்புறமா வந்து ப்ளூ, க்ரீன் மற்றும் பர்பிளில் வரப்போகுது. இந்த 5 கலருமே உங்களுக்கு வந்து இந்த Redmi K70 கொடுக்க போகிறாங்க. இந்த ஃபோனோட கனெக்டிவிட்டி பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபோனில் உங்களுக்கு வந்து 5G சிம் போட்டுக்கலாம். சிம் ட்ரேயில் வந்து 2 சிம் போடலாம். மெமரி கார்டு வந்து போட முடியாது. இந்த ஃபோனில் உங்களுக்கு வந்து ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது, NFC இருக்குது. அந்த மாதிரி சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. சென்சார்ஸ் பொறுத்தளவுக்கு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது, ஃபேஷியல் லாக் இருக்குது, ப்ராக்சிமீட்டர், ஜைரோமீட்டர், பேரோமீட்டர், காம்பஸ் சென்சார்னு சொல்லிட்டு எல்லா சென்சரும் இந்த ஃபோனில் கவர் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனோட லான்ச் பற்றி பார்க்கலாம். லான்ச் பொறுத்தளவுக்கு கன்ஃபார்மாக தெரிய வரல. சைனாவில் வந்து 29th நவம்பர் வரைக்கும் லான்ச் பண்ணாங்க. 2 days முன்னாடி லான்ச் பண்ணாங்க. இந்தியாவில் வந்து எப்போ வரும்னு சொல்லிட்டு தெரிய வரல. அநேகமாக வந்து டிசம்பர் இந்த மாதம் கடைசியில்னா ஜனவரி மாதம் ஸ்டார்டிங்கில் மிடில் வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். பட் கன்ஃபார்மாக தெரிய வரல. நம்ம பொறுத்து வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஃபோனோட ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான். அதுவும் கன்ஃபார்மாக சொல்லலை. அவங்க 35,000 வந்து 50,000 இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து வெயிட் பண்ணியே பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து இந்த Redmi K70 இந்த ஃபோன் அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. வீடியோ படித்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த ஃபோன் நான் பண்ணுறது வந்து ஒரு ஒரிஜினல் ஃபோன் கிடையாது, இது டம்மி ஃபோன் தான். எதுக்கு பண்ணுறேன்னா, சில பேர் வந்து முதல் நாளே இந்த ஃபோன் வாங்க நினைப்பீங்க. அவங்களுக்கு இந்த ஃபோன் வந்து எப்போ இருக்குன்னு காட்டுறதுக்கு இந்த ஃபோன் அன்பாக்சிங் பண்ணிட்டு இருக்கேன். வீடியோ படித்தா மறக்காம லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி Redmi K70 Pro வந்து லான்ச் ஆகிருக்கு. அதோட அன்பாக்சிங் வேணும்னா மறக்காம கவுண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மீண்டும் உங்களை இதே மாதிரி அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து இந்த Redmi K70 இந்த ஃபோனோட அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இந்த ஃபோன் வந்து K70 இதே மாதிரி K70 Pro வந்து லான்ச் ஆக போகுது கூடிய சீக்கிரமாக. அந்த ஃபோனோட அன்பாக்சிங் வேணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த ஃபோன் வாங்க பிளான் பண்ணுறாங்கன்னா மறக்காம அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ படித்தா லைக் பண்ணுங்கள், கூட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து மீண்டும் உங்களை இதே மாதிரி அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.